ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வைகாசி வியாழக்கிழமை 31 வைகாசி 31 வியாழக்கிழமை காலையிலேயும் கொடியேற்றம். எங்கள் ஊரில் மாயூரநாத சுவாமி திருக்கோயில் சிவன் கோயிலில் வந்து ஆணி தேரோட்டம் ஆரம்பமாயிடுச்சு. இன்றைக்கி இருந்து இப்போ கொடியேற்றுறது, கொடிமரம் முன்னாடி எல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க. யாகமும் யாகம் வளர்த்து அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் கொடியேற்றுவாங்க. அதனால திருவிழா பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். 10 நாளைக்கும் திருவிழா நல்லாயிருக்கும். தேரோட்டம் கூட யாகம் வளர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ கொடிமரத்துக்கு பூஜையெல்லாம் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு நந்தியெல்லாம் அபிஷேகம் பண்ணி இங்கெல்லாம் நந்தி அலங்காரம் எல்லாமே நல்லா சாமி அலங்காரம் எல்லாமே சூப்பராக இருக்கும். திருவாசகமெல்லாம் படிப்பாங்க நைட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம போனாலுமே அங்கேயே சாமி கும்பிட்றதுக்கும் நல்லா அமைதியான இடமா இருக்கும். நம்ம போகிறதுக்கும் நல்லா வேடிக்கை குழந்தைகளுக்கும் கூட்டு போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். நல்லா அழகழகாக வேடிக்கை எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த திருவிழா 10 நாளைக்கும் நல்லா தீபாவளி எல்லாமே பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். எல்லாம் கூட்டமெல்லாம் அவ்வளவு இருந்தாலுமே நல்லா உட்காந்து தான் பார்ப்பாங்க. சின்ன வேடிக்கை பார்க்குறதுக்கு இது பண்ண மாட்டாங்க. இப்போ சூப்பராக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க திருவிழா பார்க்குறதுக்கு எங்கள் ஊருக்கு. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.